அவ்வளவு பெரிய தொகையில எங்களால ரெடி பண்ண முடியாது சார். சும்மா சொல்லாதீங்கம்மா. உங்களால வேணா முடியாம இருக்கலாம், ஆனா பாரிவேந்தர் உங்க சம்பந்தி தானே, அவர்கிட்ட வாங்கி கொடுங்க. சரிங்க சார். மாமியார மருமகளும் அங்கதான் வராங்க. சரி சரி, நான் பாத்துக்கிறேன். அத்தை, கண்மணி, நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்ன விஷயம் அத்தை? நமக்கு பிடிக்காதவங்க நம்ம கண்ணு முன்னாடி தலை குனிஞ்சு நிக்கிறத பாக்குறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அதுதான் இன்னும் கொஞ்ச நேரத்துல நடக்க போகுது. மரகதான், போயிட்டு வந்துடுறேன். சரிங்க, போலாம் தம்பி. தம்பி வெளியில கிளம்பிட்டீங்களா? ஆமா நீ சுகர் மில்ல கொஞ்சம் கணக்கு வழக்கெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு, போயிட்டு வந்துடுறோம். சரி, போயிட்டு வாங்க. ஐயா பாரி ஐயா. ஐயா, என் புள்ளைய காப்பாத்துங்க. உங்களை விட்டா வேற யாரும் என் புள்ளைய காப்பாத்த முடியாது ஐயா. என்னாச்சு சம்பந்தி, ஏன் இப்படி பதறீங்க? பதறாம சொல்லுங்க. செண்பகம்மா, என்னாச்சு? எதுக்காக அழுறீங்க? விஷயத்தை சொல்லுங்க. என்னாச்சுமா? ஏமா அழற? என்னாச்சு சம்பந்தி? இளங்கோவ போலீஸ் புடிச்சுக்கிட்டு போயிட்டாங்க. போலீஸா? என்னம்மா சொல்ற? என்னது, போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்களா? என்ன சம்பந்தி சொல்றீங்க? அம்மா, அண்ணன் இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டாருமா. அண்ணன் போய் எதுக்குமா இப்படி? ராசாத்தி, இங்க பாரு, இப்ப அழுதுட்டு இருக்கிறதுக்கு நேரம் இல்ல, ஆக வேண்டியதை பாப்போம். ஆமா, இப்ப என்ன பாரி பண்றது? அண்ணா, நம்ம சுகர் மில்லேருந்து வர்ற பணத்துல இனியன், குமரம், கண்மணி, ராசாத்தின்னு ஆளாளுக்கு பிரிச்சு போட்டு வச்சிருக்கோம்ல, அதுல ராசாத்தியோட ஷேர் எடுத்து முதல்ல இளங்கோ வெளியே கொண்டு வருவோம். ஆமா பாரி, அதுவும் சரிதான். அதுவும் ராசாத்தி பங்கு தானே. மங்க, ராசாத்தியோட செக் புக் எடுத்துட்டு வா. இதுல கையெழுத்து போடு.
நீயே அம்மாட்ட கொடுத்துரு. அம்மா, நிறுத்து. அண்ணி, பாவம் இளங்கோ, போலீஸ் லாக்அப்ல வச்சிருக்காங்களா? நானும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். அதுக்கு என்ன பண்றது? அந்த பணத்தை கொடுத்தாதான் வெளியே விடுவோம்னு சொல்லியிருக்காங்க. அவங்க பணத்தை திருடி திம்பாங்க, அதுக்கு நம்ம வீட்டு பணத்தை எடுத்து கொடுக்கணுமா? அப்படிலாம் சொல்லாதீங்க. என் பையனை நான் அந்த மாதிரி தப்பா வளர்க்கல. அப்படி உன் பையன் யோக்கியனா இருந்தா போலீஸ் ஏன் பிடிக்குது? யாருக்கு காது குத்த பாக்குற? இதோ நிக்கிறாளே உன் மருமக, எங்க பரம்பரை நகையே வித்தவன். இவளே உன் பையனுக்கு திருடுறதுக்கு ஐடியா சொல்லி கொடுத்திருப்பா. அவ ஆளையும் ட்ரெஸ்ஸையும் பாரு, இல்லாதப்பட்டவங்க மாதிரியா இருக்கா? மினுக்கிட்டு தெரியறா. இதுக்கெல்லாம் காசு எங்க இருந்து வரும்? இந்த மாதிரி திருடினாதான் வரும். இது பாருங்க, இதுதான் சாக்குன்னு வச்சு பேசாதீங்க. என்ன செய்யறது? எல்லாம் என் தலை விதி. நீங்க என்ன சொன்னாலும் கேட்டு தொலைக்க வேண்டிய நிலைமையில இருக்கோம். நீங்க பேசுங்க, உங்களுக்கு என்ன தோணுதோ பேசுங்க. என்னடி, நான் என்ன பொய்யா சொல்றேன்? நீ என்ன யோகியமா? எங்க வீட்டு நகையை திருடி வித்தவதான நீ? அண்ணி, பழசெல்லாம் எதுக்கு இப்ப பேசிட்டு? ஆமாக்கா, இந்த நேரத்துல போய் அதை பேசிக்கிட்டு அவங்களே நொந்து போய் வந்திருக்காங்க. இந்த நேரத்துல பேசாம வேற எந்த நேரத்துல பேசுறது? இதுக்கு முன்னாடி மன்னிப்பு கேக்குறேன்னு வந்து டிராமா போட்டு நம்மள எல்லாம் ஏமாத்திட்டு மாமியாரும் மருமகளும் எப்படி போனாலுங்க. இப்போவும் இப்படி ஒரு பிரச்சனை வராம இருந்திருந்தா இவங்க இந்த வீட்டு பக்கமே தலை வச்சு படுத்திருக்க மாட்டாளுங்க. நான் இந்த பிரச்சனைக்கு உதவ வேண்டான்னு சொல்லல. முதல்ல என்ன அடிச்ச பிரச்சனைக்கு பதில சொல்லிட்டு அப்புறம் இத பத்தி பேசலாம். அண்ணி, அதுக்கான நேரம் இது இல்ல. நீ அது அப்புறமா பேசிக்கலாம். பாவம் இளங்கோ உள்ள இருக்கிறான். முதல்ல பணத்தை கொடுத்தவன் வெளியில கொண்டு வருவோம், அதுக்கப்புறம் இத பத்தி எல்லாம் பேசிக்கலாமே. நான் பணத்தை தர விட மாட்டேன். அந்த பணத்தை யாருக்கு வேணாலும் கொடுங்க, பிச்சைக்காரனுக்கு கூட போடுங்க. ஆனா இந்த குடும்பத்துக்கு மட்டும் கொடுத்து அனுப்பாதீங்க. அப்படியே கொடுக்கணும்னா ஏன் பிரச்சனைய முடிச்சிட்டு கொடுங்க. மரகதம், நீ எதை வச்சு பேசுறன்னு தெரியுது. இது என்ன பழி வாங்குற நேரமா? ஆமா, நான் பழி வாங்கறதா கூட நினைச்சுக்கோங்க. ஏன் என்ன கேவலமா கூட நினைச்சுக்கோங்க. ஆனா எனக்கு அத பத்தி கவலையே இல்ல. அடியும் அவமானமும் அவங்களுக்கு வந்தாதான் தெரியும்.
இவ அடிச்சதுல இருந்து நான் நிம்மதியா தூங்கி எத்தனை நாள் ஆச்சு. என் வலிக்கும் வேதனைக்கும் இவ இன்னைக்கு பதில் சொல்லியே ஆகணும். பெரியமா, இது நல்லதில்ல பெரியமா. ஒருத்தங்க கஷ்டத்துல இருக்கும்போது அவங்களை ஏறி மிதிக்கிறது ரொம்ப பாவம் பெரியமா. யாருப்பா அது நாட்டாம கணக்கா பேசுறது? ஓ, இனியனா? பரவாயில்லடா. இப்பவே பொண்டாட்டிக்கும் பொண்டாட்டி குடும்பத்துக்கும் வக்காலத்து வாங்க ஆரம்பிச்சிட்ட. நீ பொழைச்சுக்குவடா. உன்னை தூக்கி வளர்த்த பெரியம்மாவை அடிச்சது உனக்கு பிரச்சனை இல்ல. ஆனா உன் பொண்டாட்டியும் பொண்டாட்டியோட குடும்பமும் அசிங்கப்படக்கூடாது, அதானே? நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும், அதானே உங்க பிரச்சனை? நான் மன்னிப்பு கேக்குறேன். அத்தை, நீ அமைதியா இருப்போ. நீ நான் செஞ்சது தப்பு, என்ன மன்னிச்சிருங்க. இதுக்கு பேரு மன்னிப்பு இல்ல. உனக்கு ஒண்ணு தெரியுமா? சாரி கேட்க சொன்னா யார் வேணும்னாலும் கேட்டுருவாங்க. ஆனா அவங்களையே மன்னிப்பு கேட்க சொன்னா யோசிப்பாங்க. சாரிக்கும் மன்னிப்புக்கும் ஒரே அர்த்தம் தான். சாரிங்கிறது மேம்போக்கா கேக்குறது, ஆனா மன்னிப்புங்கிறது மனசோட அடி ஆழத்துல இருந்து கேக்குறது. புரியல? நீ என் கால்ல விழுந்த மன்னிப்பு கேட்கணும். கால்ல விழுந்த மன்னிப்பு கேளு, உன்னை மன்னிச்சிடுறேன். அப்புறமா பணம் தர சொல்றேன். அக்கா, இது ரொம்ப அநியாயம். இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல. வாய மூடு. நீ எதுவும் பேசக்கூடாது. அக்கா, என்ன விட்டா ரொம்ப பேசிக்கிட்டே போறீங்க? ஒரு வரமுறை இல்ல. இங்க நீங்க வச்சதுதான் சட்டமா? 1000 தான் இருந்தாலும் அவங்க என் சம்மந்தி. அவங்கள உங்க கால்ல விழ சொல்றீங்க. இத பாத்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. சபாஷ், மங்கையே பொங்க ஆரம்பிச்சிட்டா. இனி நல்லா பத்தி எரியும். ஓ, அந்த அளவுக்கு உங்களுக்கு சம்மந்தி முக்கியம்னா அவங்களும் நீங்களும் சேர்ந்து ஒண்ணா இருங்க. நாங்க போய்க்கிறோம். எங்களுக்கான பங்க பிரிச்சு கொடுங்க. உங்களுக்குள்ள என்னால பிரிவினை வேண்டாம். அவங்க சொல்ற மாதிரியே நான் கால்ல விழுந்து மன்னிப்பு கேக்குறேன். அம்மா, இது எனக்கும் அவங்களுக்கும் உள்ள பிரச்சனை. வேற யாரும் இதுல தலையிட வேண்டாம்.
உங்க ஆசைப்படியே கால்ல விழுந்து மன்னிப்பு கேக்குறேன். கொஞ்சம் பொறு. ஒத்தையா விழுந்தா எப்படி? ஓ மருமகளையும் சேர்ந்து கால்ல விழ சொல்லு. அவ எதுக்கு? அவ எதுக்கா? நீயாவது என்ன அடிச்சதோட சரி. ஆனா அவ பேசின பேச்சு ஆயுசுக்கும் நான் அதை மறக்க மாட்டேன். ஏய், நீயும் வந்து என் கால்ல விழு. யார்கிட்ட கால்ல விழ சொல்றீங்க? ம், பொன்னி, நமக்கு இளங்க முக்கியம். இப்ப வீராப்பு காட்டுற நேரம் இல்ல. அமைதியாயிரு. சரி, நாங்க 2 பேரும் உங்க கால்ல விழறோம். உன் கால்ல விழறது செண்பகம் இல்ல, சனி. நான் பாண்டியன் கையால தாலி கட்டிக்கிட்டது உண்மைன்னா இதே மாதிரி உன்னையும் நான் என் கால்ல விழ வைப்பேன். இந்த பணத்துக்காக எங்களை அவமானப்படுத்திட்டல்ல, இதுக்கெல்லாம் ஒரு நாள் நீ பதில் சொல்லியே ஆகணும்டி. இப்ப எல்லாம் சரியா போச்சு. நீங்க கேட்டதை வாங்கிக்கங்க. ஆத்தாடி, என்ன ஒரு வில்லத்தனம். இவகிட்ட நம்ம ஜாக்கிரதையா தான் இருக்கணும். இவகிட்ட ஏதாவது வம்பு வச்சுக்கிட்டோம், திரும்பி நம்மள செய்யாம விட மாட்டான். செண்பகம்மா, உங்க கைய காலா நினைச்சு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என் பொண்டாட்டி பாவி, அவ செஞ்ச தப்புக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மன்னிச்சிருமா. சம்பந்தி, ஆறுதல் சொல்றேங்கிற பேர்ல என்ன அசிங்கப்படுத்துறாதீங்க. காசு பணம் இல்லைன்னாலும் கௌரவத்தோட இருந்தோம். இப்ப அதுவும் போச்சு. நான் யார்கிட்ட எதுவும் பேச விரும்பல. நான் என் பிள்ளைய மீட்கணும். ராசாத்தி, பொன்னி,